டைமாக பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கைனிக்கு வந்து வந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு விஷயம் வந்து பீவட் ஆகிட்டு இருக்குது. என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் கைனில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்பு வந்து பார்த்தீங்கன்னா சரிஞ்சு போயிட்டு இருக்குது. எப்படின்னா பெரிய கைனி அதில் தான் பார்த்தீங்கன்னா வரப்பு செஞ்சிருக்கு. சரி வாங்க உங்களுக்கு ஒரு நிமிஷம் உங்களுக்கு பின்னாடி இந்த காட்டாத உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அதனால் உங்களுக்கு காட்டுறேன். ஒரே நிமிஷம் அப்படியே பின்னாடி இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பெரிய தலைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 ஏக்கரா ஒரே கேணி. இது வந்து கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 சென்ட் ஒரே கேணி. புரியுதுங்களா? இது வந்து என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா இது வந்து பெரிய தலை. புரியுதுங்களா? இந்த பெரிய தலையிலேருந்து தண்ணி வந்து இந்த தலைக்கு வந்து வீயுது. சரிதுங்களா? அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா தலையை வந்து இதில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட்டி இதுலேருந்து எடுக்கலாம். அப்போ வந்து இந்த ஓரத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி டோட்டலாக பார்த்து செஞ்சிச்சு. இதனால் வந்து வரப்பு ஃபுல்லாக செஞ்சிச்சு. தலையை வந்து என்ன பண்ணுறான்னா இவன் வந்து இந்த வரப்பை வந்து ஃபுல்லாக கட்டி அது வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து தண்ணி நிற்கும். அதனால் கீழேருந்து ஓரளவுக்கு வந்து வாரி போட்டுக்கிறான். புரியுதுங்களா? உங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் வந்து காணதான் தெரியும். கொஞ்சம் வந்து பாருங்கள். நானும் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, என்ன பண்ணணும்னா வரப்பு வந்து செஞ்சிச்சு பார்த்தீங்களா? அதனால் அந்த மண் வந்து இப்படி கீ வந்து மேலே வந்து வாரி போடுவாங்க ஸ்டேபிளாக. புரியுதுங்களா? போடுறான் வாரி போடுறான் பாருங்கள். அது மாதிரி வந்து கீ கொஞ்சம் தெளிவாக வாரி போட நல்லாயிருக்கும். வாரி போடுறாங்க. இது மாதிரி வந்து ஏன் வாரி போடணும்னா வேறு வழி இல்லைங்க, வாரி போட்டு தான் ஆகணும். அது வரப்பு வந்து ஏன் அது மாதிரி ஆகுதுன்னா நம்ம பெரிய வரப்பு இருக்குதுல்ல பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எலியோ ஏதாச்சும் எதுனா வந்து மோயோ போய் வரப்பு வந்து நல்லா ஊறி அது மாதிரி ஆகுது. விவசாயம் செய்யறது இவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை இருக்குது பாருங்கள். இதான் நம்ம யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இருக்குதுங்க. ஒப்பனா உங்களுக்கு சொல்லணும், நம்ம வந்து ஒரு தண்ணி பாய் விட்டு ஒரு செட்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா மோட்டர்லாம் வச்சுட்டு தண்ணியெலாம் விட்டு போய்டும். அப்புறமா காலைக்கே நீங்கள் வந்து பார்த்தா தண்ணி பாஞ்சிருக்காது. என்ன கதைன்னு பார்த்தா இதுதான் கதை ஆகிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா? இது மாதிரி நிறைய விவசாயத்துக்குலாம் இவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைலாம் இருக்குதுங்க. தாண்டி நாங்கள் விவசாயம் பண்ண தான் பண்ணுவோம். ஏன்னா அது எங்களுக்கு எவ்வளோ தான் கொடுத்தோம் நாங்கள் அப்போ திருப்பி விவசாயம் பண்ணினே தான் இருப்போம். இவ்வளோ தான் இருக்குதுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வரப்பு கட்டான். நான் கொஞ்சம் கைனிக்கு வந்தேன், கொஞ்சம் வெறுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வீட்டுக்கு போய்னுக்கிறேன். இவங்க டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் காற்று ஓட்டமாக போய் உட்காருங்க. ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக சில் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் நானும் கைனிக்கு வந்தேன். சரி ஓகேங்க, பாய். இதுதான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ். இன்னும் ஃபாலோ பண்ண மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க.